மெடிக்கல் ஹிஸ்ட்ரியில், அதாவது உங்களுடைய மெடிக்கல் ரெக்கார்டை அடுத்த ஜென்ரேஷன் வரைக்கும் பாதுகாப்பாக எடுத்துகிட்டு போகக்கூடிய ஆப்பு தான் நம்மளுடைய ஆப்பு. லாஸ்ட் மந்த் நீங்கள் வந்து ஒரு டாக்டரை பார்த்துருப்பீங்க. அந்த டாக்டர் உங்களுக்கு பிளட் டெஸ்ட்டு, எக்ஸ்ரே, சிடி இதெல்லாம் எழுதி கொடுத்துருப்பாரு. அந்த ரிப்போர்ட்லாம் எடுத்திருப்பீங்க. பட் அந்த ரிப்போர்ட்டு இப்போ திடீர்னு உங்கள் கையில் இருக்கான்னு கேட்டால் டெஃபினட்டாக கண்டிப்பாக இருக்காது. ஆமாம். உங்கள் சின்ன வயசுலேருந்து நீங்கள் வந்து இது வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணது எல்லா ஹிஸ்ட்ரியும் உங்ககிட்ட இருக்குமானா டெஃபினட்டாக இருக்காது. ஆனால் இனிமேட்டு உங்களுடைய பேர குழந்தைங்க வரைக்கும் உங்களுடைய ரெக்கார்டை உங்கள் பேர குழந்தை ரெஃபர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை நம்ம கம்பெனி ஏற்படுத்தி கொடுக்குது. நிறைய இடத்துல வந்து அந்த பிளட் வந்து நானே பாத்துருக்கேன். ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து பிளட் கிடைக்காம எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. கண்டிப்பா. அதுக்கு கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க ஆப்ல வந்து அந்த பிளட் வந்து ஈஸியா எல்லாத்துக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது எப்படி அப்படின்னா இந்த ஆப் மூலியமா வந்து நீங்க சம்பாதிக்கவும் செய்யலாம். அது எப்படிங்க? இப்ப நம்ம ப்ராடக்ட் எல்லாத்தையும் நான் வந்து காமிக்கிறேன். ஸோ ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே, நீங்க பாக் டிக்கெட் பாக் யூடியூப் சேனல். நான் உங்க வச்சேன். ஸோ இன்னைக்கு உள்ளாக நாம வந்து பாத்தீங்கன்னா விக்டரி லேப் மார்க்கெட்டிங் அப்படிங்கிற ஒரு சூப்பர் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ஆப்பை வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து லான்ச் பண்ண போறோம். ஸோ சார் தான் வந்து பாத்தீங்கன்னா, வெல்கம் சார். ஹலோ சார். சார் தான் பாத்தீங்கன்னா அந்த ஆப்புக்கு வந்து ஓனர். ஸோ சார் நீங்க வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நிறைய சொல்லியிருந்தீங்க சார். ஃபர்ஸ்ட் உங்க பேர் சொல்லுங்க சார். என் பேர் சங்கருங்க. ஓகே, உங்களோட ஆப் பத்தி ஒரு சின்னதா ஒரு டீடைல் சொல்லுங்க சார். இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆப் வந்து விக்டரி லேப் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது வேர்ல்டுலயே ஃபர்ஸ்ட் டைம் மெடிக்கல் ஹிஸ்ட்ரியில், அதாவது உங்களுடைய மெடிக்கல் ரெக்கார்டை அடுத்த ஜென்ரேஷன் வரைக்கும் பாதுகாப்பாக எடுத்துகிட்டு போகக்கூடிய ஆப்பு தான் நம்மளுடைய ஆப்பு. இதுதான் வந்து தி ஹைலைட் ப்ராடக்ட் நம்ம ஆப்போட ஒரு ஸ்பெஷல். இதில் நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, உங்களுடைய ஒவ்வொரு இப்போது லாஸ்ட் மந்த் நீங்கள் வந்து ஒரு டாக்டரை பார்த்துருப்பீங்க. அந்த டாக்டர் உங்களுக்கு பிளட் டெஸ்ட்டு, எக்ஸ்ரே, சிடி இதெல்லாம் எழுதி கொடுத்துருப்பாரு. அந்த ரிப்போர்ட்லாம் எடுத்திருப்பீங்க. பட் அந்த ரிப்போர்ட்டு இப்போ திடீர்னு உங்க கையில இருக்கான்னு கேட்டா டெஃபினட்டா இருக்காது. ஆமா. உங்க சின்ன வயசுல இருந்து நீங்க வந்து இது வரைக்கும் உங்களுக்கு என்னென்ன ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணது எல்லா ஹிஸ்டரியும் உங்ககிட்ட இருக்குமானா டெஃபினட்டா இருக்காது. ஆனா இனிமேட்டு உங்களுடைய பேர குழந்தைங்க வரைக்கும் உங்களுடைய ரெக்கார்டை உங்க பேர குழந்தை ரெஃபர் பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரி ட்ரீட்மெண்ட் எடுக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை நம்ம கம்பெனி ஏற்படுத்தி கொடுக்குது. ஸோ இதுல வந்து என்ன சொல்ல வரேன்னா, எந்தெந்த காலகட்டத்தில் உங்களுக்கு என்னென்ன நோய் எப்படி எந்த ஏஜில் ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்து அந்த குழந்தைய அதுலேருந்து ப்ரிகாஷன் பண்ணி காப்பாற்றக்கூடிய ஒரு வாய்ப்பை நம்ம கம்பெனி ஏற்படுத்தி கொடுக்குது. இது ஒண்ணுங்க. ரெண்டாவது, இது மட்டுமா அப்படின்னா டெஃபினட்டா இல்லை. உங்களுடைய பிஸ்னஸை, உங்களுடைய வாழ்வாதாரத்தை நீங்க வந்து பெருக்கிக்கவும், எந்த ஒரு அதாவது குவாலிட்டியான ஒரு ப்ராடக்டை பை பண்ணவும், குவாலிட்டியான ஒரு சர்வீஸை நீங்க எடுத்துக்கவும் நம்ம கம்பெனி ஒரு வாய்ப்பை உருவாக்கி கொடுக்குது. அது எப்படி அப்படின்னா, நம்ம யாரு கூட எல்லாம் டைப் வச்சிருக்கிறோமோ டெஃபினட்டா வந்து அவங்க வந்து ஒரு நல்ல சர்வீஸை தான் கொடுப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ISI. ஸோ இது வந்து அந்த முத்திரை இருக்கு அப்படின்னா அது வந்து டெஃபினட்டா வந்து ஒரு நல்ல சர்வீஸை கொடுக்குன்னு சொல்றாங்க. ட்ரஸ்டடான ஒரு பேர் இருக்கு அப்படின்ட்டு. அந்த மாதிரி விக்டரி லேப் மார்க்கெட்டிங் அந்த கம்பெனியுடைய சர்வீஸ் பீப்புள் அப்படின்னா குவாலிட்டியான பீப்புளாக இருப்பாங்க, சீட்டிங் ஃபெலோவாக இருக்க மாட்டாங்க அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல வரோம். ரொம்ப அருமையான விஷயம் சார். இது வந்து இன்னொரு சார் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன சொல்லியிருந்தாருன்னா, நிறைய இடத்துல வந்து அந்த பிளட் வந்து நானே பாத்துருக்கேன். ஒரு ஹாஸ்பிட்டல்ல வந்து பிளட் கிடைக்காம எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. கண்டிப்பா. அதுக்கு கூட நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்க ஆப்ல வந்து அந்த பிளட் வந்து ஈஸியா எல்லாத்துக்கும் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அது எப்படி அப்படின்னா இதுல மெம்பர் ஆகிறப்பவே வந்து ஒவ்வொருத்தையும் அவங்களோட வில்லிங்னஸ் கேட்டு வாங்கிக்கிறோம். ஸோ ஈரோட்டில் இருக்கிறவர் O பாசிட்டிவ் இல்லை வந்து B பாசிட்டிவ் இல்லை வந்து O நெகட்டிவ் என்ன குரூப் வேணுமோ அந்த குரூப்பை வந்து மக்கள் மெம்பர் ஆகிக்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு O பாசிட்டிவ் பிளட்டு தான் வேணும் அப்படின்னா நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுக்குறீங்க. இங்கே லோக்கலில் வந்து ஒரு பெரியார் நகரில் வந்து ஒரு ஹாஸ்பிட்டலில் இருக்கீங்க. அங்கேருந்து நீங்கள் எனக்கு இந்த மாதிரி எனக்கு O பாசிட்டிவ் பிளட் வேணும்னு நீங்கள் ரிக்வெஸ்ட் கொடுத்தா நம்ம ஆப்பை பொறுத்த வரைக்கும் மெம்பர் ஆனவங்களில் O பாசிட்டிவ் குரூப் உள்ளவங்களுக்கு மட்டும் இமிடியேட்டாக மெசேஜ் போகும். அவங்க ஆல்ரெடி வில்லிங் பீப்புள். ஸோ அவங்க இன்னைக்கு வரக்கூடிய சூழ்நிலை இருந்தால் டெஃபினட்டாக உடனே வந்து நீங்கள் இருக்கிற லொக்கேஷனுக்கு தேடி வந்து அவங்க வந்து பிளட்டை கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் ஒவ்வொருத்தராக தொலாவணுங்கிற அவசியம் இல்லை. இந்த ஆப்பில் உங்களோட என்ன குரூப்போ உங்கள் லொக்கேஷனையும் உங்களோட தேவையும் எங்கே இருக்கீங்கிறதையும் போட்டிங்கன்னா போதும்.
ஆட்டோமேட்டிக்கா வந்து தேடி வந்துருவாங்க. கண்டிப்பா கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ஏன்னா அவங்க வில்லிங் பீப்புள். கண்டிப்பா. இந்த மார்க்கெட்ல வந்து நம்ம இன்னைக்கு ஒரு வெண்டைக்காவே வாங்குறோம் அப்படின்னா கிலோ வந்து 80 ரூபா வருது சார். அந்த வெண்டைக்காயை நீங்க நேரடியா விவசாயிட்ட போய் வாங்குறப்ப டெஃபினட்டா வந்து 60 ரூபாய்க்கு வாங்கலாம். அதே விவசாயி நேரடியா வந்து மார்க்கெட்ல போய் கொடுக்கறப்ப 30 ரூபாய்க்கு மேல ஒரு நாள் கொடுக்க முடியாது. இப்போ மக்கள் நேரடியா 60 ரூபாய்க்கு வாங்குறப்ப விவசாயிக்கு 30 ரூபா லாபம் கிடைக்கும். ஏன்னா 30 ரூபாய்க்கு அவர் மார்க்கெட்ல விற்கிறவர் இங்க வந்து நேரடியா மக்கள்கிட்ட 30 ரூபாய்க்கு விற்கிறாரு. ஸோ இடையில வந்து எந்த புரோக்கரும் இல்லை, நேரடியா மக்களே போய் வாங்கிக்கலாம். மக்களுக்கும் ப்ராஃபிட், அவருக்கும் ப்ராஃபிட். கண்டிப்பா விவசாயிக்கு 30 ரூபா ப்ராஃபிட், மக்களுக்கு 20 ரூபா ப்ராஃபிட். 20 ரூபா ப்ராஃபிட். ஸோ மார்க்கெட்ல 80 ரூபாய்க்கு கிடைக்க வேண்டிய பொருள் இங்க வந்து 60 சென்ட்ரல் இருக்க அந்த டீலர்ஷிப், அந்த மாதிரி சென்ட்ரல் இருக்க இந்த ஒரு ஆளுங்களுக்கு கண்டிப்பா புரோக்கர் இல்லாம நேரடியா மக்களும் விவசாயம், இதுல மக்களும் பொழைப்பாங்க, விவசாயம் பொழைப்பாங்க. நல்ல ஒரு விஷயம் சார். சூப்பருங்க. சோ இப்போ இது வந்து நீங்க ஓனா நிறைய ப்ராடக்ட்ஸ், சப்ளிமெண்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வச்சிருக்கேன்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பா சார். நம்ம வந்து பாத்தீங்கன்னா சப்ளிமெண்ட்ங்கிறது என்ன அப்படின்னா துணை உணவுங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல ஒரு மனுஷனுக்கு வந்து கழிவுகள் வெளியேற்றம், நல்ல தூக்கம், நல்ல ஒரு உணவு, இந்த மாதிரி எதுவுமே வந்து கிடைக்கிறது இல்லை. அதனால ஈஸியா வந்து மக்களுக்கு வந்து வியாதிகள் வருது. ஹார்ட் அட்டாக் சின்ன வயசுலயே வருதுங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா வயிற்று வலி, இல்லை வந்து வயிற்றால போறது, அனிமியா, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் இருக்கு. ஸோ அதுக்கு வந்து நம்ம உணவு முறையில சப்ளிமெண்டா கொடுக்குறோம். எந்த வியாதியும் இது வந்து கியூர் பண்றது இல்ல. துணை உணவு ஒரு காய்கறி சாப்பிட்ற மாதிரி. கண்டிப்பா சார், கண்டிப்பா. இது வந்து ஆர்கானிக் முறையில அதை வந்து அதுல இருக்கக்கூடிய கெமிக்கல் எல்லாம் எடுத்துட்டு பியூரா வந்து 100% பியூரா வந்து நம்ம வந்து ஃபுட் சப்ளிமெண்ட் கொடுக்குறீங்க. ஆமாங்க. ஓன் மேனுஃபேக்சரிங் தான் பண்றீங்க? நம்மளும் சொந்த தயாரிப்பு. இந்த ஆப் மூலியமா வந்து நீங்க சம்பாதிக்கவும் செய்யலாம். அது எப்படிங்க? அதாவது சார், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க வந்து உங்க வீட்டுக்கு கம்பல்சரி வந்து மாசம் மளிகை வந்து ஒரு 3000 ரூபாய்க்காவது வாங்குவீங்க. இது வந்து ஒரு கடையில ரெகுலரா மாசம் வாங்கிட்டு இருக்கீங்க. பட் அதுல இருந்து உங்களுக்கு ஏதாவது வருமானம் வருதானா? டெஃபினட்டா இல்லை. கண்டிப்பாங்க. நீங்க 4 பேர்த்த ரெஃபர் பண்றப்போ ஆட்டோமேட்டிக்கா ஒவ்வொருத்தரும் வாங்குறதுல இருந்து ஒரு சின்ன கமிஷன் தொகையா உங்களுக்கு மாசம், ஏன்னா ஒரு மனிதன் உயிரோட இருக்கோன்னா அவன் வந்து சாப்பிட்டே ஆகணும். கண்டிப்பாங்க. ஸோ அந்த வீட்டு செலவுங்கிறது கம்பல்சரி. அந்த செலவுல உங்களுக்கு ஒரு சின்ன டிஸ்கவுண்ட், அதாவது சேமிப்பும் கிடைக்கும், அதே சமயம் அதுல இருந்து வருமானமும் கிடைக்கும். அந்த டீடைல்ல நம்ம வந்து தனித்தனியா பேசணும். ஒவ்வொரு இதுலயே எல்லாத்தையும் சொன்னோம்னா உங்களுக்கு கண்டிப்பா நிறைய பேருக்கு புரியாது. ஓகே, ஃபைன். அதை பத்தி பாத்தீங்கன்னா நம்ம டீட்டெயிலா அடுத்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா நீட்டா சொல்றோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னா சார் வந்து ஓன் மேனுஃபேக்சரிங் சொல்லி நிறைய நம்ம ப்ராடக்ட்ஸ் எல்லாம் காட்டியிருக்காரு. அது எல்லாமே எப்படி என்னென்ன ப்ராடக்ட் இருக்கு, நிறைய வந்து பாத்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு நார்மலா யூஸ் பண்ற ப்ராடக்ட், பட் அதெல்லாம் நம்ம கெமிக்கல்ஸ் கண்டென்ட் யூஸ் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இவங்க கிட்ட வாங்கும்போது பாத்தீங்கன்னா எந்த ஒரு கெமிக்கல் இல்லாம கெமிக்கல் ஃப்ரீயா வந்து பாத்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ நீங்க நிறைய வித ப்ராடக்ட் வச்சிருக்கீங்க, ஆர்கானிக்கான ப்ராடக்ட்ஸ் எல்லாமே இருக்குது. எனக்கு எல்லாமே டீடைல் எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார். கண்டிப்பா. ஓகேங்களா? ஸோ வீடியோ மட்டும் தொடர்ந்து ஃபுல்லா பாருங்க, நிறைய விஷயம் இருக்கு, ஃபுல்லா பாருங்க. ப்ராடக்ட்டை பத்தி சொல்லியிருந்தேன். இப்போ நம்ம ப்ராடக்ட் எல்லாத்தையும் நான் வந்து காமிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து எந்த ஒரு மனுஷனும் வந்து அவங்க லிவர் கேருங்க, அவங்களுடைய கழிவுகளை உடம்புல இருந்த டாக்ஸின்ஸை வெளியேற்றணும், அதுக்காக இது வந்து யூஸ் பண்ணுறது. ஸோ இந்த லிவர் கேர் வந்து எதுக்கெல்லாம் சாப்பிட்லாம் அப்படின்னா, பசியின்மை, தூக்கம் கெடுறது, ஜீரண கோளாறு, மோஷன் சரியாக போகலை, இந்த கம்ப்ளைண்ட் உள்ளவங்கெல்லாம் வந்து இந்த லிவர் கேர் வந்து சாப்பிட்லாம். மஞ்சக்காமாலை உள்ளவங்களும் சாப்பிட்லாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஜிங்க்கு. இந்த ஜிங்க் வந்து பார்த்திங்கன்னா நம்ம உடம்பை வந்து குளிர்ச்சியாக வச்சுக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப இதுங்க. அது மட்டும் இல்லை, நம்மளுடைய விந்தணுக்களை வந்து ரொம்ப சிறப்பாக வந்து உற்பத்தி பண்ணுறதுக்கு உண்டான இதுவும், முடி வந்து கொட்டாமல் இருக்கிறதுக்கு, உடம்பை ரொம்ப வந்து கூலிங்காக வச்சுக்கிறதுக்கும் இது வந்து இந்த ஜிங்க் வந்து கேப்சூல் தேவைப்படுதுங்க. இது வந்து கலோஞ்சி, இது வந்து கருஞ்சீரகத்திலேருந்து எடுக்கக்கூடிய, இதுவும் வந்து ஆயில் பேஸ்டு கேப்சூல் தான். இது என்னத்துக்கெல்லாம் யூஸ் ஆகுதுன்னா, நம்ம ரத்தத்தை வந்து சுத்தம் பண்ணி நம்மளுடைய ப்ரெஷரை நார்மலாக்குது, சுகரை நார்மலாக்குது. அது மட்டும் இல்லாமல் அலர்ஜி, டஸ்ட் அலர்ஜி, ஸ்கின் அலர்ஜி, எந்த அலர்ஜி இருந்தாலும் இந்த அலர்ஜியை வந்து இது கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு நல்ல ப்ராடக்ட்டுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் D3 ப்ளஸ் கால்சியம். ஸோ எலும்பு சத்தில் இந்த சுண்ணாம்பு சத்து, எலும்பில் சுண்ணாம்பு சத்து கம்மியாக உள்ள எல்லாருமே இது வந்து எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு வயசான காலத்தில் ஈஸியாக வந்து எலும்பு உடையிறதுக்கு உண்டான சான்சஸ் நிறையா இருக்குது கால்சியம் குறைவுனால. அந்த கால்சியம் குறைபாட்டை இது வந்து சரி பண்ணி
எலும்பை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு இது வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த நோனிங்கிறது ஜூஸாகவும் இருக்குது, நம்ம இதில் தான் வந்து கேப்சூலாகவும் இருக்குது. இந்த நோனியை வந்து சாப்பிட்றப்ப உங்களுக்கு வந்து கேன்சர் செல்ஸ் இருந்தால் உடம்புல இருந்தாலும் அதை அழிக்கக்கூடிய ஒரு பவர் வந்து இந்த கேப்சூலில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணும், ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணும், வெயிட் லாஸை வந்து இது வந்து மேனேஜ் பண்ணி வெயிட் கெயின் பண்ணி கொடுக்கும். இந்த மாதிரி பல இதுக்கு வந்து இது யூஸ் ஆகும். இது வந்து பார்த்திங்கன்னா வெயிட் கெயின்னே தனியாக ஒரு கேப்சூல் இருக்குது. ஸோ வெயிட் லாஸ் உள்ளவங்க இந்த ப்ராடக்டை எல்லாருமே வந்து சாப்பிட்லாம். இதுதான் ரொம்ப 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 முக்கியமான ஒரு ப்ராடக்ட்டுங்க, கிரேப் சீட் எக்ஸ்ட்ராக்ட். இது என்ன பண்ணுது அப்படின்னா உங்கள் ரத்தத்தில் இருக்கக்கூடிய சிறு சிறு துகள்கள், பிளட்டில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கிறிஸ்டல்ஸ் ப்ளஸ் வந்து பிளாக்கு, இது எல்லாத்தையுமே வந்து எடுத்து கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ரத்தத்தை சுத்தம் பண்ணுறது இல்லாமல் நம்ம உடம்புல என்ன சைடு எஃபெக்ட்ஸ் இருந்தாலும், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து நிறைய வந்து தடுப்பூசி போட்டு அதனால் வந்து நிறைய சைடு எஃபெக்ட் வந்து இந்த உலகம் முழுசும் வந்துட்டுருக்கு. அந்த மக்களுக்கு இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். இது சாப்பிட்றப்ப ஒரு ஹார்ட் அட்டாக் வராது, ஸ்ட்ரோக் வராது, ஒரு கொலஸ்ட்ரால் வராது, ஒரு ப்ரெஷர் வராது. இந்த மாதிரி எல்லா இதுக்கும் இந்த ப்ராடக்ட் வந்து ரொம்ப 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 முக்கியம். ஏன்னா இப்போ உலகத்துலேயே எல்லாருமே வந்து தடுப்பூசியை போட்டு அதனால் ரொம்ப பாதிக்கப்பட்டு கை வலி, கால் வலி, முட்டி வலி, ஹார்ட் ப்ராப்ளம், ஸ்ட்ரோக்கு, ப்ளஸ் அது இல்லாமல் தைராய்டு, இந்த மாதிரி பல பிரச்சனைகளோடு இருக்காங்க. அது எல்லாத்துக்கும் இந்த ப்ராடக்ட் ரொம்ப அருமையான ப்ராடக்ட். இது வந்து கிட்னி கேர். உங்களுடைய சிறுநீரகத்தில் இருக்கக்கூடிய அழுக்குகளெல்லாம் எடுத்துவிட்டு சிறுநீரகத்தை சிறப்பாக வந்து வேலை செய்கிறதுக்கும் யூரின் நல்லா போகிறதுக்கும் இது ஒரு நல்ல ப்ராடக்ட்டு. இது பிரெயின் பூஸ்டர். வயசானவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. ஞாபக சக்தி நான் வந்து மறந்துட்டேன், பழசெல்லாம் ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இது வந்து ரொம்ப நல்லது. அதே மாதிரி படிக்கிற பசங்களுக்கும் இது வந்து சாப்பிட்டாங்க அப்படின்னா நல்ல படிப்பு வந்து மெமரியில் நிற்கும். ஸோ வந்து மூளையோடைய ஞாபக சக்தியை அதிகப்படுத்தக்கூடிய இது வந்து ஹேர் ப்ரோ. ஸோ இது என்ன பண்ணுது அப்படின்னா இன்றைக்கி வந்து நிறைய மக்களுக்கு வந்து முடி கொட்டுறது, பொடுகு, முடி வந்து வெடிச்சு போகிறது, காஞ்சி போகிறது, அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அந்த எல்லா ப்ராப்ளத்தையும் சால்வ் பண்ணக்கூடிய ஒரே ப்ராடக்ட் இந்த ஹேர் ப்ரோ. இது வந்து கார்டிசெப்ஸ் மைசிலியம் அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு ப்ராடக்ட்டு. இது அந்த காலத்தில் வந்து அரசர்கள் மட்டுமே சாப்பிடக்கூடிய ஒரு பூஞ்சான் வகையை சேர்ந்தது. இது வந்து கிட்டத்தட்ட 2000 அடிக்கு மேலே வந்து உயரத்தில் தான் வந்து மலைகளில் வளரக்கூடிய ஒரு பூஞ்சான். இது வந்து பார்த்திங்கன்னா அனைத்து வகையான நோய் எதிர்ப்பு சக்தியாக, அது ஆன்டிபயோட்டிக்காக வந்து இது வந்து ஒரு செயல்படுது. இது ஒரு நல்ல ப்ராடக்ட்டுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா விட்டமின் D3 அப்படிங்கிற ஒரு ப்ராடக்ட்டுங்க. இந்த ப்ராடக்ட் வந்து ஒரு வயசுக்கு மேலே நம்ம உடம்பு வந்து கால்சியமை எடுத்துக்காது. இந்த விட்டமின் D3 இல்லைன்னா, அந்த விட்டமின் D3 இல்லைங்கிறப்ப கால்சியம் இல்லாதப்ப பல வகையான நோய்கள் வரும். ஃபிட்ஸ் வரலாம், எலும்புகள் வீக் ஆகலாம், ஞாபக சக்தி குறையலாம், அந்த மாதிரி பல வகையான பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் தடுத்து நம்ம உடம்பை வந்து கால்சியத்தை எடுத்துக்கிறதுக்கு மிகவும் சப்போர்ட்டிவான ப்ராடக்ட்னா இந்த விட்டமின் D3. இது வந்து காலையில் ஒரு 10 சொட்டு, நைட்டு ஒரு 10 சொட்டு தண்ணியில் கலந்து குடித்தோம் அப்படின்னா நம்ம உடம்பு ஆட்டோமேட்டிக்காக எல்லா வகையான உணவுல இருந்தும் கால்சியத்தை அப்சர்வ் பண்ணிக்கும். இது வந்து அசிடிட்டிக்காருங்க. இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரு டென்ஷன் லைஃப்பில் வந்து எல்லாருக்குமே வந்து கேஸ் ட்ரபிள், வாய்ப்புண்ணு, அல்சரு இதெல்லாம் வந்து ரொம்ப காமனுங்க. ஸோ அதனால் வந்து இது தினம் காலையில் 10 சொட்டு, சாயந்தரம் 10 சொட்டு சாப்பிட்டு வர்றப்ப அந்த கேஸ் ப்ராப்ளம், அந்த நெஞ்சு எரிச்சல், இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இல்லாமல் நிம்மதியாக வாழலாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நகப்பழ கொட்டையிலேருந்து எடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்டுங்க. இது வந்து சுகரை வந்து கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு அருமையானது. எந்த சைடு எஃபெக்டும் இல்லை. தாராளமாக இந்த துணை உணவை சாப்பிட்லாங்க. இது சீபக்ட்ரான் அப்படிங்கிற ஒரு ஜூஸுங்க. இந்த ஜூஸ் சாப்பிட்றப்ப இது ஜஸ்ட் சத்து மருந்து, அவ்வளோதான். மருந்துன்னு சொல்லக்கூடாது, துணை உணவு. ஸோ வந்து இந்த சீபக்ட்ரான் ஜூஸ் வந்து சாப்பிட்றப்ப நல்ல ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் இருக்க முடியுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 42 பெர்ரிஸ். ஸோ ஒவ்வொரு பழமும் தனித்தனியாக சாப்பிட்ணும் அப்படின்னா ரொம்ப சிரமம், ப்ளஸ் செலவு அதிகமாகும். இது அப்படி இல்லை. இது 42 வகையான பழக்கலவையோட ஜூஸ் தான் இது. இது சாப்பிட்றப்ப நல்ல ஆரோக்கியமாகவும் சுறுசுறுப்பாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கலாங்க.